போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 34, 35, 36 அந்த 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். உங்கள் இருதயங்கள் பெருந்துண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நிலையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். 35, 36 பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கடைசி ஒரு காலத்தை குறித்து சொல்லும்போது, கடைசி அடையாளங்களை குறித்து சொல்லும்போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் 36 ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அல்லேலூயா. இனி சம்பவிக்க போகிறவைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் என்னது? இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம். எவைகளுக்கு? இனிமேல் எதை சம்பவிக்கும், இனிமேல் என்ன சம்பவிக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல காரியங்களை, பூமியில் நடக்கிற காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள், ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்ப போகிற காரியங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள்லாம் எழும்பும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும், நாம் வாசித்ததான 34 சொல்லுகிறார், மிகவும் ஒரு ஆபத்தான விஷயம். பூமி அதிர்ச்சி வரும்பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் போதும் தம்முடையவர்களை தம்முடைய செட்டையிலே வைத்து பாதுகாக்க தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த 34 நம்ம வாசிக்கிறோம், உங்கள் இருதயங்கள். வாசிங்க எல்லாம் 34 வாசிச்சு பாருங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்துண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக உலக பிரகாரமான கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையார். எந்த நாள்? நீங்க நினையாத நேரத்தில் அந்த நாள் வரும். எந்த நாள்? ஆண்டவர் சொல்லி 2000 வருஷம் ஆச்சு. இந்த வார்த்தையை சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? 2000 வருஷம் ஆச்சு. அப்படின்னா நீங்க நினையாத நேரத்திலே அந்த நாள் உங்களை பிடித்து கொள்ளாதபடிக்குன்னு ஆண்டவர் சொல்லி 2000 வருஷம் ஆச்சு. எந்த நாளை சொன்னாரு? யார்கிட்ட சொன்னாரு? நம்முடைய சீசரிடத்தில், தம்முடைய சுற்றி இருக்கிற ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார். ஆமென். அப்படின்னா எந்த நாளை குறித்து சொன்னாரு அப்படின்னா, அந்த நீங்க அதிகாரத்தை முழுவதும் போய் பார்த்தீங்கன்னா கடைசி நாளை குறித்து சொல்லுகிறார். கடைசி காலத்தை குறித்து சொல்லுகிறார். கடைசி காலத்தை குறித்து அந்த நாட்களில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? 2000 வருஷம் சென்றுச்சு, இன்னும் உலகத்தின் முடிவு வரல. நம்ம இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கோம். இயேசு பிறந்து இயேசு மரித்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கோம். அப்ப இருக்கிறவங்ககிட்ட சொல்றாரு, அந்த நாள் உங்கள் மேல் வரும் கண்ணியை போல வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படிங்கிறார். எந்த நாள்? எந்த நாள்? நாம் கர்த்தரை சந்திக்கிற நாள். இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக, கொஞ்சம் லோக்கல் லாங்குவேஜில் சொன்னால் மூச்சு நிற்கிற நாள்.
இதை விட வெளிப்படையாக சொல்லணும்னா மண்டையை போடுற நாள். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு அதிகபட்ச ஆயுள் எவ்வளவு? 100 வருஷம் தான். 100 வருஷத்துக்கு மேலே இருந்தாலே இங்கே அது வேற மாதிரி போயிடுது. 80 தாண்டவே இன்னைக்கு முடியலை, 50 தாண்டவே முடியலை. அப்படின்னா அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்றார். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு மரணம் எப்பொழுது வரும் என்று யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. திடீர் திடீர் என்று நம்ம மரணங்களையும் மனிதனுடைய முடிவுகளையும் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கடந்த நாட்களில் பல தேசத்தில், ஏன் நம்ம பக்கத்தில் இருக்கிற தமிழகத்துக்கு ஒரு மூலத்தில் இருக்கிற இலங்கையில் வந்த அந்த அந்த வெள்ளத்தை நீங்கள் கண்டிருப்பீர்களானால் அதை பார்க்கும்போதே கொலை நடுங்குகிறது. ஒரு கிராமமே காணாமல் போய்விடுகிறது. மலையடி வாரத்தில் இருக்கிற அந்த கிராமங்களையே காணாமல் போய்விட்டது விடிந்து பார்த்தால். ஏனென்றால் அப்படிப்பட்ட மழை. நமக்கே ஒரு மாதம் உங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி மழைன்னு? தமிழ்நாட்டுக்கே இப்படி மழைனா அது என்னென்ன சாரலாம். தமிழ்நாட்டுக்கு அடிச்சது என்னது? சாரல். மெயின் மழை எங்க? ஸ்லான் முழுவதும், இந்த இலங்கை தேசம் முழுவதும் சின்ன பின்னமாக்கி விட்டது. எத்தனை மக்கள் இறந்தார்கள் என்றே தெரியவில்லை. அவர்களெல்லாம் இறக்க வேண்டியவர்கள் அல்ல. எந்த நாளிலே அந்த நாள் உங்களை கவ்வும் என்று அதே ஆண்டவர் சொல்றார். நீங்கள் நினையாத நேரத்திலே அந்த நாள் வராதபடிக்கும். அது ஒரு கண்ணியை போல். கண்ணினா என்னது? வலை. வலையில சிக்கிறது. அந்த பறவைகள் வலை விரிச்சு அள்ளி தூவிடுவாங்க விதைகளை. அது வெறையத்தையும் தின்னுக்கிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கால் என்ன செஞ்சிடும்? அது கால் சிக்கிறதுக்காக வந்தது அல்லது மாட்டிக்கிட்டு அவனுக்கு இரையாவதற்காகவா வந்தது? இறை தேடி வந்தது. அது எப்படி மாட்டுகிறதோ அதுபோல நம்ம மேல அந்த நாள் வராதபடிக்கு. அந்த நாள் வந்தா என்ன? நேரம் வந்தா போக வேண்டியதுனா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா கண்ணை மூடுனா நாம் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கணும். ஆமென் சொல்லுங்களேன். மரணம் யாரையும் விட போறதில்லை. மரணத்தை யாரும் தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், மரணித்த பொழுது, கண்ணை மூடின பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்னே ஆகணும். அதைத்தான் ஆண்டவர் அப்படி சொல்றாரு. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் அப்படிங்கிறார். ஆமென். அப்படின்னா மரண நாளுக்கு தப்பணும்னு அவசியம் இல்லை. மரண நாளை ஜெபம் பண்ணனால தப்பவும் முடியாது. ஆனா ஒண்ணு முடியும், நாம் அந்த மரண நாளிலே அல்லது நம்ம மேல் வருகிறதான அந்த கண்ணியிலே மாட்டி கண்ணை மூடும் போது தேவ சமூகத்தில் போய் நிற்க தகுதி வேணும். புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்க. யாரும் மரணத்துக்கு நீங்கினவங்க கிடையாது. ஏசுநாஜா சொல்லும் போது, எங்களை ஆபிரகாமே நீ என்னடா கண்டேங்கிற? அவரே மரித்தார், தீர்க்கதரிசிகள் மரித்தார்கள், தாவீது மரித்தார், நீ உன்னை எப்படிப்பட்டவனாக்குகிறான்னு யோவான்ல என்ன செய்வாங்க? என்னை விசுவாசிக்கிறவன் மரிக்காமல் இருப்பானா அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க. ஆண்டவர் ஆவியை பற்றி பேசுவார், அவங்க சரீரத்தை பற்றி பேசுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சத்தமிடாட்டி அது சத்தமிடும், அதுதான் அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார்ல, நீங்கள் இவர்கள் கூப்பிடாவிட்டால் கல்லுகள் கூப்பிடும் அப்படின்னார். நம்ம ஆண்டவரை சோத்திரம் பண்ணாட்டி அது சோத்திரம் பண்ணுது. அல்லேலூயா. அப்படின்னா நல்ல உற்சாகமாய் காணப்படும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் விழிப்போடு நம்முடையதான வாழ்க்கையில ஜெபிப்பதற்கு, தேவனுக்கு முன்பதாக நிற்பதற்கு நாம் தகுதியுடையவர்களாய் மாறணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனுஷனை தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாம பண்ணுகிறது எதுங்க? ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பதாக அவன் நின்று
அவருக்கு முன்பதாக அவர் முகத்தை பார்ப்பதற்கு முடியாதபடிக்கு பண்ணுகிறது எதுங்க? பாவம். அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 7:12. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோட இரேன். அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்களேன். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க நிற்கிறது சத்துருவுக்கு முன்பதாக. நான் சொன்னது என்னது? தேவனுக்கு முன்பதாக. ஏன் இவங்க சத்துருக்கு முன்பதாக நிற்க முடியலனா, தேவனுக்கு முன்பதாக ஒழுங்கா நிக்கல. தேவனுக்கு முன்பதாக ஒழுங்கா நிக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, இவன் சாபத்தீடான தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்த பொழுது தேவ சமூகத்திலும் விழுந்து கிடந்தான். நிக்க முடியல. சத்ருவுக்கு முன்பதாகவும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் சத்துரு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான்? அநேகருடைய வாழ்க்கையில பிசாசினுடைய காரியங்களை மேற்கொள்ள முடியாமல், அவனுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாம அவனுடைய காரியங்கள் நம்மளை மேற்கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாம நிக்க வேண்டிய இடத்துல ஒருத்தன் தேவ சமூகத்துல ஒழுங்கா நின்னான்னா திரும்பி சத்துருவை பார்க்கும்போது அவனுக்கு வெறி வரும். ஆமென். கர்த்தரோடு நின்று கர்த்தர் முகத்தை பார்த்தவன், பிசாசு அவனுக்கு எதிரியா இருந்தாலும் அவனை பார்க்கும்போது அவனுக்கு முன்பதாக கீழே விழ மாட்டான். அவனை துவம்சம் பண்ணுவதற்கு அவன் ஆவியானவர் அவனை நிரப்பி இருப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த உலகத்தில் நம்ம ஜெயமா வாழணும்னா ஜெய கிறிஸ்துவோடு நமக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நீங்க நிக்க 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 தேவ சமூகத்தில் போய் தேவனுக்கு முன்பு பல தேவதாசர்கள் சொல்றாங்க, நீங்க போய் படிச்சு பார்க்கலாம். மோசே கர்த்தருக்கு முன்பதாக நின்றான். ஆமென். கர்த்தருக்கு முன்பதாக நின்றான். எலியா சொல்ற, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. 1 ராஜாக்கள் 17:1 சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான். 18:1 சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான். எலிசா சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான். நாம் யாருக்கு முன்பதாக நிற்கிறோம்? யாருக்கு முன்பதாக முழங்கால் படியிடுகிறோம்? யாருக்கு முன்பதாக விழுந்து கிடக்கிறோம்? எதற்கு முன்பதாக நம்முடைய மனமும் மாம்சமும் அடிமைப்பட்டு கிடக்கிறது? ஆண்டவர் சொன்னார், எச்சரிக்கை, உங்க இருதயத்தை குறித்து எச்சரி. பிசாசு நேரடியாக வரமாட்டான். பிசாசு என்ன செய்ய மாட்டான்? நேரடியாக அப்படியே வந்துக்கிட்டு நிற்க மாட்டான். இப்போ நான் போன வாரம் சொன்னது மாதிரி அப்படியே நேருக்கு நேராக வந்து அதில் எல்லாருக்குமெல்லாம் அந்த எல்லாம் வரமாட்டான். அவன் அவ்வளோ சீப்பான ஆள் கிடையாது. அதுக்கு காரணம் இருக்குது. பிசாசு உங்கள்கிட்ட நேராக பேசுகிற அளவுக்கு நம்மளாம் பெரிய ஆள் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒருத்தன் அச்சுறுத்தல் பண்ணுறான்னா அவன் நேராக வருவான். அவன் என்னகிட்ட கேட்டது என்னன்னா, ஓ ஏன் ராஜ்யத்துக்குள்ள ஏன் இடத்துக்குள்ள நீ கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சிருவியா? அதைத்தான் கேட்டான். ஆமென் சொல்லுங்களேன். நீ இவ்வளவு தூரத்துக்கு நல்லா இருக்கிற வைக்கிற அதெல்லாம் அவனுக்கு இன்னும் கூட உனக்கு சொத்து சுகம் தர்றேன், காசு தர்றேன், பணம் தர்றேன்னு அவன் தர ரெடியா இருக்கிறான். தேவ ராஜ்யம் மட்டும் ஸ்தாபிக்கப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், சத்தியத்தை பேச 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 எவ்வளவு தூரத்துக்கு பாதிப்புகள் எங்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியும். பியூரிஃபுல்லாக கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே சொல்லி கொடுக்கறதுனால வர்ற பாதிப்புகளை நான் அனுபவிச்சுவேன். எத்தனை ஜனங்கள் என்னை விட்டு போனார்கள். நான் அவர்களெல்லாம் மாம்சத்தின்படியான அரவணைத்து, அப்படி நீங்கள் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல வாங்க. ஒரு சில ஊழியக்காரர் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க தெரியும். என்ன தப்புச்சா? நீங்கள் எதுக்கு வெளியே போனீங்க அதை சொல்லுங்கள்.
நீங்கள் வெளியே போனது தப்பு, சபைக்கு வாங்க, அதுக்கப்புறம் எதனாலும் பேசிக்கலான்னு சொல்லி வீட்டில் போய் சமாதானம் பண்ணுகிற எத்தனையோ ஊழியக்காரன் எனக்கு தெரியும். ஏனென்றால் வருமானம் போச்சு. நான் யாரிடத்துலையும் போய் சத்தியத்துக்காக சமாதானம் ஆனதே கிடையாது, செய்யவும் போகிறதும் கிடையாது. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பேச பேச ஜனங்களை கிளப்பி விட்டு பார்ப்பான், ஜனங்களை எதிர்த்து நிற்க வச்சு பார்ப்பான், கீழ்ப்படியாமல் வச்சு பார்ப்பான். அதுலேயும் சோர்ந்து போகலன்னு அவனே வந்து எதிர்த்து நிற்பான். ஆமென் சொல்லுங்களேன். வரட்டும். நம்மோடு இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர். அல்லேலூயா. எத்தனையோ தேவதாசர்களுடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். அவன் எதிர்த்து வந்து நின்னா அப்படின்னா அன்னைக்குலேருந்தே விசேஷம், அவர் எஞ்சிருவார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம மேல கண்ணு வைக்கிறான்னா அப்படின்னா கர்த்தருடைய கண் நம்ம மேல இருக்கு. ஏதோ ஒரு திட்டம் நம்ம மேல இருக்கிறதுனால தான் நம்ம மேல கண்ணு வைக்கிறான். மோசேன் மேல கண்ணு வச்சான். அவன் பிறக்கும் போது அவனை அழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் இட்டான்னா மோசேயை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இயேசுவை குறித்து பிதா பெரிய திட்டமிட்டு அனுப்புகிறார். கரெக்ட் அவர் வரும்போது, அவர் வந்த பொழுது 2 வயசுக்கு உட்பட்ட பிள்ளையெல்லாம் கொலை செய், பிசாசு சட்டமே போடுவான், திட்டம் போடுவான். ஆனா கர்த்தர் அதிலிருந்து தப்ப பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. உன் மேல கர்த்தர் கண்ணு வச்சிட்டாருன்னா அவனும் கண்ணு வச்சிருவான். நிச்சயமா சொல்றேன். நீங்க பாடுபடுறீங்க, போராட்டமா வருது, போராட்டமா இருக்குது, எனக்கு பாஸ்டர் ஏன் பாஸ்டர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கர்த்தருடைய கண் உங்கள் மேல இருக்கிறது, கர்த்தருடைய திட்டம் உங்கள் மேல இருக்கிறது. அதை அவன் மோப்பம் பிடிச்சிட்டான். அது மோப்பம் பிடிக்கிறது, அது மோப்பம் பிடிச்சு மற்றவங்களை மோப்பம் பிடிக்க மாட்டான். தேவ திட்டம், தேவனால் பயன்படுத்தப்பட ஒரு திட்டம் இருக்கிறதுனா உடனே மோப்பம் பிடிச்ச தலைவர் என்ன செஞ்சிருவார்னா வந்து கொலைக்க ஆரம்பிக்கும், கடிக்க ஆரம்பிக்கும். நீ பயந்து ஓடுவியா அல்லது தேவ சமூகத்தில் எதிர்த்து நின்று தேவனுடைய பலத்தை பெற்று அந்த நாயை துரத்துவேன்னு கர்த்தர் பார்க்க போறார். ஹல்லேலூயா. பிசாசு எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் பல் பிடுங்கப்பட்ட பாம்பு தான். அவன் மண்டையை ஏற்கனவே சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்க, நசிக்கிட்டார், சப்ப மண்டையன். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி சொல்லணும். பிசாசு எப்படி பொக்குவாய் பையா, சப்பமண்ட பையா, அப்படி சொல்லுங்க. சில பேர் ஒரு சபையில், ஒரு ஆர்சி சபை, அந்த சபையில் போனீங்கன்னா, ஆர்சி அந்த ரோமன் கேத்தலிக்கில் போனீங்கன்னா நிறைய என்ன செய்யணும், படங்கள் வரைஞ்சிருப்பாங்க, அதில் சிலைகளே இருக்கும். சில பெரிய சர்ச்சஸில் சிலைகளே வச்சுருப்பாங்க. அந்த வான தூதர்கள், இந்த அப்படி இப்படி நிறைய காபிரியல், மிகாவேல், மரியம்மா, எத்தனையோ சிலைகள் இருக்கும். அப்படி ஒவ்வொன்றா ஒரு அம்மா பார்த்துக்கிட்டே போனாங்க. அதில் ஒரு சிலை, என்ன சிலைன்னா, மிகாவேல் தூதன் வந்து பிசாசை ஒரு ஈட்டியால் குத்தி காலில் இப்படி மிதிக்கிறது மாதிரி ஒரு பெரிய சிலை. அவங்க எல்லாம் மரியம்மா, இயேசுநாதர் எல்லாரையும் தொட்டு கும்பிட்டு என்னை காப்பாற்றுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச செய்வாங்கன்னு வைங்க. கடைசியில் அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்தாங்க, ஒருத்தரும் என்னையை பார்க்கலன்னே அந்த கீழே கிடக்கிற பிசாசு காலை கீழே இருக்கான்ல அவனையும் தொட்டு கும்பிட்டு எல்லாரும் கைவிட்டா நீ கைவிடாது என்ன. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அதை ஒருத்தர் வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துருக்காரு. ஆமாம், இங்கே வாங்கம்மா, எல்லாத்தையும் உங்களை நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் இந்த கடைசியில் இந்த கீழே கிடந்த பிசா சாத்தான் அந்த கொம்புலாம் வச்சு அவனை நம்ம மைக்கேல் தூதன் குத்தி அவனை மிதிக்கிறது தெரியும் உங்களுக்கு. அவனை போய் தொட்டு கும்பிட்டீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருவேளை இவங்கெல்லாம் கைவிட்டால் அவனால நம்மளை கைவிட மாட்டான்லன்னு. அவன் சொல்ல, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, உன்னை நரகத்தில் சேர்க்கிற வரைக்கும் உன்னை விடுவதே இல்லை. என்னென்ன வச்சிருக்கிறான். நாம் யாரோடு இருக்கிறோம்? எப்படியாகிலும் இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்தா போதும் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும், வாசிங்க 34, பெருந்திண்டியினாலும் வெறியினாலும், லௌகீக கவலையினாலும், வெறியினாலும்,
லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு. இது ஏன் இப்படி எழுதியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? நேரடியாக பிசாசு வந்து கர்த்தரை மறந்துரு, கர்த்தருடைய சமூகத்துக்கு போகாத, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்காத, தேவ சமூகத்துக்கு போய் ஜெபிக்காதேன்னு சொன்னால் கேட்க மாட்டோம் நம்ம. அப்படின்னா நம்முடைய இருதயத்தை வேற ஒன்னால நிரப்பிட்டா, புரியுதா உங்களுக்கு? நீ நிரப்பப்பட வேண்டிய பாத்திரம் யாரால? கர்த்தரால, தேவ சமூகத்தால, தேவ பிரசன்னத்தால நிரப்பப்பட வேண்டிய பாத்திரம் இப்ப எதால நிரப்பிருச்சு? பெருந்திண்டி, வெறி. அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படியே வெறி. அதை உடுத்தணும், இதை உடுத்தணும், அப்படி இப்படின்னு அப்படியே உள்ளத்துல ஆசையை தூண்டி விட்டு உலக பிரகாரமான கவலை, அதுக்கு எதை செய்வோம், இதுக்கு எதை செய்வோம் அப்படிங்கிற கவலையை உள்ளாக்கி உள்ள நிரப்பி வச்சுட்டா, இப்ப இந்த பாத்திரத்துல என்ன இருக்குது? கவலை இருக்கு, உலக கவலை இருக்கு, அனுபவிக்கணுங்கிற வெறி இருக்குது. சாப்பிட நல்லா சாப்பிடு, அதை வெறி, அது என்னது? பெருந்திண்டி. அதை திங்கணும், இதை திங்கணும். அப்படியே கிறிஸ்துமஸ் வருது, அப்படி விதவிதமா சிக்கனை பொரிச்சு, அந்த மட்டனை வறுத்து, அந்த நீந்துறதை கட் பண்ணி அதை முழுசா வறுத்து சாப்பிடணும்னு ஆசை பெருகுது. இதான் பெருந்திண்டி. இதால உள்ளத்தை நிரப்பிட்டா அங்கிட்டு எங்கிட்டு தேவ பிரசன்ன நிரப்ப? ஒரு பாத்திரத்தில் ஒண்ணுதான் நிரம்பி இருக்க முடியும். பால் வாங்க முடியும், இல்லை மோர் வாங்க முடியும். பாலை மோரை ஒண்ணா வாங்க முடியுமா? நீ புளிச்சு போனதை வச்சிருக்கும் போது பால் வராது, பாலை ஊற்றினாலும் கெட்டு போயிடும். ஆமென்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு முன்பதாக நிற்பதற்கு இப்படிப்பட்ட தடைகளை பிசாசு கொண்டு வந்து போட்ட உடனே உனக்கு விரோதமாக வருகிற சத்துருக்கு முன்பதாக நீ நிற்க முடியாமல் படுத்து கிடப்ப. ஆண்டவர் சொன்னார், அந்த யோசுவா 7:13 சொல்லும் போது சொல்றாரு, சத்துருக்களுக்கு முன்பதாக நிற்க உங்களுக்கு பலன் இராது. அது வாசிங்க. சத்துருவுக்கு முன்பதாக நிற்பதற்கு உங்களுக்கு என்ன இருக்காது? பலனே இருக்காது. ஏன்னா சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது. தேவன் ஒரு காரியத்தை தப்புன்னு சொல்லிட்டாரு, தேவன் ஒரு காரியத்தை வேண்டாம்னு சொல்றாரு, தேவன் ஒரு காரியத்தை இது வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அதை செய்தா சாபம். ஆமென். அப்படி என்ன செஞ்சிட்டாங்க? எரிகோவை ஆண்டவர் சொல்லும் போது சொல்ல, இப்பேற்பட்ட பட்டணம், இதை நான் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், இதை நான் இடிப்பேன், நீ சுத்தி மட்டும் வா, ஆர்ப்பரி, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் அதை இடித்து தரைமட்டமாக்குவேன். அப்பொழுது நீ உள்ள போய் ஜீவ சுவாசம், நாசியில சுவாசம் உள்ள எல்லாத்தையும் சங்கரிச்சுட்டு அங்கே அம்புடுகிற உனக்கு அகப்படுகிற வெள்ளி பொன் எல்லா விலை உயர்ந்த பாத்திரங்கள், வெண்கலம் எல்லாத்தையும் கர்த்தருடைய பொக்கிஷத்தில் கொண்டு வந்து என்ன செய்? சேர்த்துரு. அதை நீ தொடாத, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. ஆமென். ஏன்னா இதுதான் முதல் யுத்தம். என்னது? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பட்டணம் ஆயி பட்டணம், அந்த இது என்னது? எரிகோ பட்டணம். எரிகோவை வந்து அவர்கள் அடைகிறார்கள், யோர்தானை கடந்து. எரிகோ பயங்கரமான பட்டணம், பயங்கரமாக அந்த கோட்டை சுவரே இதை விட பெரிய சுவர், ஒரு 6 குதிரைகள் ஓடக்கூடியதான பெரிய ரதம் ஓடக்கூடியதான கோட்டைச்சுவர். இதை இடிக்கணும்னா அவ்வளோ சாதாரண பீரங்கி வச்சு கூட இடிக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய துதியினாலே, வார்த்தையினாலே அதை இடித்து, கர்த்தர் சொன்ன, நான் அதை இடிப்பேன், நீ சொன்னதை செய். அதே போல எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து என்ன செய்? முதலாவது கர்த்தருக்கு பரிசுத்தம். ஆமென் சொல்லுங்களேன். முதல் பட்டணத்திலே, அந்த எரிகோ பட்டணத்திலே காணப்படுகிற சகல பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் எல்லா பாத்திரமும் கர்த்தருடைய பொக்கிஷத்தில் என்ன செய்யணும்? சொல்லுங்க. அப்படி ஆண்டவர் சொல்றார், ஒன்னும் நீ தொடக்கூடாது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த பட்டணங்கள்ல முழுவதும் நீ வச்சு கொடாம்பார். நீங்க போய் பாருங்க, வேற எந்த பட்டணத்திலையும் அவங்க இடத்துல 33 ராஜாக்களை மேற்கொண்டார்கள். மற்ற எல்லா பட்டணத்திலையும்
பொண்ணு வெள்ளி மட்டுமல்ல, ஆடு மாடு, முதல் தரமான ஆடு மாடு, புருஷனை அறியாத கன்னிகைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் என்ன செய்யக்கூடாது, அவங்களெல்லாம் வெட்டாம புருஷனை அறிந்தவர்கள், கல்யாணம் முடிச்சவங்க, கிழடு கட்ட மற்றவங்க எல்லாரையும் போட்டுட்டு இதெல்லாம் உனக்கு என்ன செஞ்சுக்கோ, அதையும் சுதந்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி பல ஆயிரம் பேர்களை கொண்டு வந்து இஸ்ரவேலில் என்ன செஞ்சாங்க, வேலைக்காரர்களாகவும் வேலைக்காரிகளாகவும் மனைவிகளாகவும் வைத்து கொண்டார்கள். இதை மட்டும் முழுவதும் சங்காரம் பண்ணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னது ஒன்னே ஒன்று, எனக்கு எரிகோவை என்ன செஞ்சிரு, எரிகோவில் இருக்கிற மூக்குல சுவாசம் இருக்கிற எதையும் உயிரோட விடாத. செஞ்சிட்டாங்க. இருக்கிற பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செய்யி, கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கு, கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்துரு அப்படின்னா அதில் ஆசைப்பட்டு இச்சித்து எடுத்தான். அங்கதான் என்ன விழுந்தது, அடி விழுந்தது. ஒருத்தன் செஞ்ச தப்பு சொல்லுங்க, த சிங்கிள் மேன். எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க, அத்தனை லட்சம் பேருக்குள்ள எல்லாரும் தப்பு செய்யல. ஒரே ஒரு ஆகான் கர்த்தருடையவைகளில், ஐயோ இவ்வளவு அழகான பொன் பாலம், வெள்ளி பாலம், பாபிலோன்ல இருந்து வந்த சால்வை, இந்த துணியை நான் கண்டிருக்கனா, இதை போய் கர்த்தருடைய சமூகத்தில் போய் கொண்டு போய் கொடுக்கவா? பொருளாசை, இச்சை, கண்களின் இச்சை. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு முதலிடம்னா, கர்த்தர் சொன்னார்னா அது கோடி ரூபாய் ஆனாலும் கர்த்தருக்கு தான். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் அந்த பட்டணத்திலிருந்து அள்ளி கொண்டு வந்த பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து பொக்கிஷத்தில் சேர்த்தாங்க. இவன் மட்டும் புதையல் மாதிரி கொண்டு போய் உள்ள வச்சான், புதைச்சான், இவன் புதைச்சான். ஆமென் சொல்லுங்களேன். அவன் புதைச்சு வச்சானா இல்லையா? கூடாரத்துக்குள்ள புதைச்சு வச்சதுனால முடிவில் இவனை கற்களினாலே மூடினார்கள், கல்லறிந்து கொன்றார்கள். அதுக்கப்புறம் தான் ஜெயம் வந்தது. ஜஸ்ட் சின்ன பட்டணம் ஆயிங்கிற பட்டணத்தில் போய் 36 பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவ்வளோ பெரிய எரிகோ பட்டணத்தில் ஒருத்தன் கூட சாகாம அவளும் அள்ளிட்டு வந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நிற்கும் போது சகலவற்றிலும் ஜெயம். கர்த்தருக்கு துரோகம் செய்யும் போது ஒரு சின்ன பிரச்சனையில கூட தோல்வி. நாம் ஏன் தோல்வி அடைஞ்சு கொண்டே இருக்கிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் இல்லாத ஒரு 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 விழுந்து 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 எழும்புகிற நிலைமைனா, என் தேவனுக்கு பிரியமில்லாததை தூக்கி எறிகிற வரைக்கும் நான் சத்துருக்கு முன்பதாக நிற்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 13. எழுந்திரு, ஜனங்களை பரிசுத்தம் பண்ண சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது. சாபத்தீட்டை அகற்றக்கூடியது, ஆண்டவர் உங்க மேல வர்ற சாபத்தை அகற்றக்கூடியதான பொருள் உங்களிடத்துல இருக்கு. கர்த்தர் சொன்னதை மீறின காரியம் உங்கள்கிட்ட இருக்கு. அதை வாசிங்க. சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்காது இருக்கும் மட்டும், நீங்க என்னதே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வந்தாலும் சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் எல்லாரும் சொல்லுங்க. நிற்கக்கூடாது. ஏன் நிற்கக்கூடாது? நிற்க முடியாது. சாபத்தீடானது தேவன் அருவருக்கிறது. தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் பிசாசுக்கு முன்பதாக நாம் நிற்க முடியவே செய்யாது. அல்லேலூயா. அப்பனா ஒருத்தன் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறான் என்றால் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்ற அர்த்தம். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்கும் போது தேவனுடைய வெளிச்சம் என்மேல் படுகிறது. எனக்குள்ள இருக்கிற குறைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? காட்டுகிறார். நான் அவருடைய கிருபையினால் சுத்திகரிக்கப்படுகிறேன். அவருடைய வார்த்தையினால் நான் என்ன செய்கிறேன்? கழுவப்படுகிறேன். நான் பரிசுத்தமாக்கப்படுகிறேன். தேவனுக்குள் நான் பலன் அடைகிறேன். சத்துருவுக்கு முன்பதாக நான் நிற்கிறேன். அல்லேலூயா.
தேவனுக்கு முன்பதாக ஒருத்தன் நிக்க பழகல, தேவனுக்கு முன்பதாக ஒருத்தன் போகல அப்படின்னா அவன் சுத்திகரிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே. அதுக்கு தான் சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிக்க பாத்திரவான்களை. யார் போய் அங்க நிப்பா ஆண்டவருக்கு முன்பதாக? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், சுத்திகரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. ஐயா, நீ இங்க நீ தேவனுக்கு முன்பதாக நில்லு, அப்படின்னா அங்கேயும் போய் நிப்ப. இங்க தேவனுக்கு முன்பதாக நிக்கிற ஒருத்தன் சத்துருவுக்கு முன்பதாக கீழே விழ ஒரு நாளும் தேவையில்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தோல்விக்கு காரணம், நீ நிக்க வேண்டிய இடத்துல நிக்காம வேற ஒரு இடத்துல நிக்கிற. நீ தேவனுக்கு முன்பதாக நிக்க வேண்டியவன், ஆனா வேறு இடத்துல நிக்கிற. ஆண்டவர் கேட்டார், நான் வந்து நிற்கிறேன், நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்டார். தினசரி உன்னோடு நான் உறவாடுவேனே, தினசரி உன்னோடு நான் வந்து சஞ்சரிப்பேனே, இன்னைக்கு வந்து நிக்கிறேன், நீ எங்க இருக்கிற அப்படி கேட்டாரு. தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் செடிகளுக்குள் மறைந்திருக்கிறேன். நீ எந்த செடிக்குள்ள மறைஞ்சிருந்தாலும் கர்த்தருக்கு தெரியாம இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். வெளியே வா, வெளியே வா. எவ்வளவு நாள் மறைஞ்சிருப்ப? தேவனோடு உறவாடும் பொழுது உனக்கு இருந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கிறது? இப்பொழுது அவரை பார்த்து பயம், கர்த்தருடைய சமூகத்தை குறித்த பயம் இருக்கு. பயம்னா வேற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அல்லேலூயா. நாம் நிற்க வேண்டிய இடம் தேவ சமூகம். அப்பொழுது அவன் நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவங்கள சங்கரிக்கக்கூடிய பலனை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். ஆமென். அவர் சொல்றாரு, பாத்திரவான்களாக மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஜெபத்தில் விழித்திருக்கல. ஜெபத்திலேயே நிறைய பேருக்கு கொரட்டை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ஜெபம் பண்றோம்னே, என்ன செய்யறோம்னே தெரியல. தூங்குறவங்க தான் என்ன செய்யறோம்னு தெரியாம இருப்பாங்க. அது மாதிரி ஜெபம் பண்றதுக்கு உட்காந்துக்கிட்டு என்னென்னத்தையோ சிந்திச்சு எங்கெங்கேயோ போய்கிட்டு, இங்கே வீட்டில் நம்முடைய வாழ்க்கை பயங்கரமாக கர்த்தருக்கு நமக்கும் தொடர்பே இல்லாமல் பிசாசு மைத்தை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருப்பான். இந்தோனேசியாவுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அது ரட்சியம். இந்தோனேசியா அழிகிறது உனக்கு இருக்கட்டும், நீ அழிஞ்சிக்கிட்டு இருக்க. நீ தேவனோடு என்ன இல்லை, தொடர்புல இல்லை, கர்த்தருக்கும் உனக்கும் இல்லை. ஆண்டவரே இலங்கை முங்கி கொண்டு இருக்கிறது, நீயே முங்கி தானே கிடக்கிற பாவத்தில். அந்த வெள்ளம் 4 நாளில் வடிஞ்சிடும். நீ பாவத்துக்குள்ள முங்கி கிடக்கிற, நீ எப்ப எந்திப்ப? முதல்ல ஒன்ன சரிப்படுத்து தேவ சமூகத்துல. நீ தேவ சமூகத்துல கம்பீரமாய் உன் முகத்தை அவருக்கு நேரா ஏறெடுத்து, ஆண்டவரே இதோ உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுதா? ஆண்டவருடைய சமூகம் இன்பமா இருக்கா? அப்படி இல்லாதவங்க தான் இந்தோனேசியாவுக்கும் இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் உலகத்தையே சுற்றி வந்து, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே பரிசுநாமத்தை சோதரி. அவர் சுருக்கமான ஜெபத்துக்கு பெருக்கமான ஜெபம், அதெல்லாம் சரியாயிடும். ஆனால் இது மட்டும் வாழ்நாள் முழுவதும் சரியாகாது. இது ஜெபம் அல்ல, இதுதான் தூங்குறது, இதுதான் தன்னைத்தானே ஏமாத்துறது. ஜெபம் தேவனோடு கொண்டுள்ள உறவு. அவருக்கு முன்பதாக போய் அர்ச்சனை மாதிரி இப்படி விட்டறிஞ்சிட்டு வர்றதில்லை. இங்கே தான் அர்ச்சனை பண்ணும்போது வச்சு இந்த அப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லி தூர போட்டுட்டு இன்னும் நாசமாக போ அப்படின்னு சொல்லிட்டு இந்தா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதில் பாதியை தாங்க எடுத்து வச்சுக்கிடுவான், நல்லதை போகிறான். இங்கே அப்படியெல்லாம் முடியாது. நீங்களும் நானும் தேவனுடைய ஆசாரியர்கள். அவருக்கு முன்பதாக பயபக்தியோடு போய், ஆண்டவரே உமக்கு முன்பதாக நிற்க எங்களுக்கு தகுதி இல்லை, எங்களை உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொல்லி சுத்திகரிக்கப்பட்டு அவருக்கு முன்பதாக நிற்க
என்ன செய்யணும்? அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வேளை பாஸ் 9 ஜெப குறிப்பு எழுதி கொடுத்துட்டாரு. கண்ணை மூடணுமா, கட 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 கடான்னு மனப்படம் பண்ணி ஒப்பிச்சோமா, இன்னைக்கு ஜெபம் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சு போச்சு. கேட்டா ஆமே நான் ஜெபம் பண்ணேன். கூரையை தாண்டாது, கூரையை தாண்டாது. உறவுல ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்களும் அவரும் உறவுல இருந்தீங்கன்னா, அப்பா பாஸுக்கு ரொம்ப முடியலை, கொஞ்சம் பலப்படுத்துங்கப்பா, முடிஞ்சு வச்சு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவங்க குடும்பத்தை பார்த்துக்கங்கப்பா. புதுசாலாம் வர்றாங்கப்பா, அவங்கெல்லாம் பிரச்சனையோடு இருக்கிறாங்கப்பா, அவங்க பேரை நீங்கள் சொல்லி அப்படி சொன்னீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன்டாம்பார். அவர்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே ஆட்டுறது, டக்க டக்கட்டு அவர் உட்காந்துருக்கிற இதை சேர் ஆட்டுறது, விடுறா ஏன்டா அந்த பாடுபடுத்துற அப்படின்னு அவர் துண்டை காணும் துணியை காணும்னு எஞ்சி ஓடுற அளவுக்கு அவர் ஓடிடுவார். வெறும் சேர் ஆட்டுறது, நான் செபிக்கிறேன் ஆண்டவர். செபிக்கடா, செபிக்கவே இல்லடா, வந்து இமிசலடா பண்ற. ஜெபம் என்பது உறவு. அவர் மடியில் போய் உட்காரு, அவர் முகத்துக்கு முன்பதாக போய் நில்லு, அவரோட பேசு, அவர் என்ன சொல்றாருன்னு கேளு. கடைசியில் 2 வார்த்தை சொல்லி இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்கப்பா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்துறதுன்னா என்ன? இப்போ ஒரு பேச்சுக்காக உங்களுக்கு சொல்கிறதுக்காக, உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். நம்ம மக்கள் தான் சொல்லுவாங்க, துஷ்டி ஆகிப்போச்சு அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் என்ன செஞ்சிரு, தெரியப்படுத்திடுங்க. ஒரு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கீங்களா, சரி, நம்ம இந்த மாதிரி சொந்த ஒருத்தர் இருக்கார்ல, அவர் இன்னைக்கு தவறிட்டார், அதனால் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு வச்சுருவாங்களா? இல்லாட்டி ஒரு பெரிய கதை சொல்லுவாங்களா? தெரியப்படுத்துறதுன்னா என்னது? ஜஸ்ட் காதில் இந்த மாதிரி நம்ம சொந்தக்காரது இந்த இங்கே இருந்தார், முடியாமல் இருந்தார் இன்னைக்கு காலையில் அப்படின்னு சொல்லணும். உடனே அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. இதுக்கு மேலே வேணுமா தகவல் தெரியணுமா? உடனே அதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்ல போச்சு, நீங்கள் எப்படி செத்தார், என்ன செஞ்சார், எப்படி மூச்சு போச்சு, அவர் யார் கூட இருந்தால் எல்லாம் சொல்லாட்டா நான் எப்படி வருவேன் யாராவது கேட்க போகிறாங்களா? எப்படி எடுப்பாங்க, எவ்வளோ நேரத்தில் போவாங்க, எல்லாம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. தகவல் தெரிஞ்சுனா அடுத்த கட்டம் எல்லாமே அந்த வார்த்தையின்படி நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு. இப்படி பிரச்சனையோடு இருக்காங்கப்பா, இந்த சிஸ்டர் வர்றாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் வர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒருத்தவங்க ஜெபம் பண்ற பார்த்துன்னு, உமக்கு தெரியுமா ஆண்டவரே அவர்கள் இப்படி இருக்கிறது உமக்கு தெரியுமா ஆண்டவர்? என்னமோ அவருக்கு கண்ணும் இல்லை காதும் இல்லை மாதிரி அவரை போட்டு தெரியுமா, உமக்கு தெரியாத ஆண்டவரே, நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. யாரு? இயேசுநாதருக்கே இவங்க உபதேசம் பண்ணுவாங்க. அவர்கிட்ட போகும்போது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்களேன். என் நினைவில் உண்டாகிறதற்கு முன்னதாகவே அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய கற்பனையில உதிக்கிறதுக்கு முன்னதாகவே அவர் அறிந்திருக்கிறார். என் தாயின் கருவில் நான் உருவாக முன்பதாகவே அவர் என்னை பார்த்தவர். நடக்கிற காரியம் தெரியாதா? உங்க பிரச்சனை தெரியாதா? சபைக்கு யார் யார் வர்றா, என்னென்ன பிரச்சனை தெரியாதா? ஒரு வார்த்தை நினைவு சொல்லுங்க, இந்த ரிமைண்டு தெரியப்படுத்து. இந்த மாதிரி வர்றாங்கப்பா, நீங்கள் கிருபையா பார்த்துக்கங்கப்பா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை போட்டு தெரியுமா ஆண்டவரே, புரியுதா ஆண்டவரே, செபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபம் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கா, இதுக்கு இருக்கிற ஜெபம் பண்ணுறேன்னு 1000 தடவை சொல்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரேன்னு அவர் பார்த்துட்டு என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறானா இல்லை நம்மளை துரத்துறானான்னு தெரியலையே. முதல் ஜெபத்தை மாற்றுங்க, அவரோட போய் பேசுங்க. நான் சொல்றேன், வாயவே திறக்காம 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவரை ரசித்து அவர் பிரசன்னத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்த நாட்கள் உண்டு. அவர் உங்கள் வாயின் வார்த்தையே அல்ல, உங்கள் இருதயத்தை தான் பார்க்குறார். அன்னாள் வெகு நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். அவ உதடு அசைஞ்சது, சத்தமோ கேட்கப்படவில்லை. எந்திரிச்சு போகும்போது மனமகிழ்ச்சியா தேவனுடைய வாக்கு தத்தத்தோட போனா. ஆமென் சொல்லுங்களேன்.
கத்தி ஜெபம் பண்ணல, தனிப்பட்ட ஜெபம். தேவனோட உறவுல இருக்கணும். பக்கத்துல படுத்திருந்தாலும் அவங்களுக்கு தெரியக்கூடாது ஜெபம் பண்றது. ஆமென் சொல்லுங்களேன். ஆனா கூடி வரும்பொழுது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கத்தி ஜெபம் பண்ணணும். ரெண்டுமே வேணும். ஆமென். ஆர்ப்பரித்து கர்த்தரை துதிக்கணும். நான் ஜெபம்னா வாயை திறக்க மாட்டேன். சோதர 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 சோதர, இது பல்ல கட்டிருச்சுன்னு அர்த்தம். ஆமென் சொல்ல. என்னது? பல்ல கட்டிருச்சுன்னு அர்த்தம். சோதர 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 சோதர, இதுக்கு மேலே போகாது. பிசாசு வகையா கட்டி வச்சிருக்குன்னு அர்த்தம். நல்ல ஸ்தோத்திரம். அதே வீட்டில் போய் பேசும்போது பார்த்தோன்னா பிளாச்சுன்னு வாய் திறக்குது. இவ்வளவு தண்டி திறக்குது. உள்ள இவ்வளவு பெரிய உளுந்தாங்களே உள்ள அப்படியே உள்ள போட்டலாம், பல்லு கூட படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வகையா பிடிச்சு வச்சிருக்கான்னு அர்த்தம். தேவ சமூகத்தில் தான் உயர்ந்திருக்கணும் எல்லாமே. ஆமென் சொல்லுங்களேன். தேவ சமூகத்தில் தான் முதலிடம். அவருக்கு முன்பதாக நிற்கிறவன் அவர் வரும்போது ஆனந்த கூத்தாடுவான். ஆமென் சொல்லுங்க. அவர் சமூகத்துக்கு வரும்போது பேர் அந்த வசனத்தில் 16 கடைசியில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிங்க சீக்கிரம் சீக்கிரம், அதை மட்டும் வாசிச்சு முடிப்போம். 16 கடைசி வசனத்தை வாசிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துக்கு வரும்போது பரிபூர்ண ஆனந்தத்தினால நம்ம உள்ள நிரம்பும், நித்திய பேரின்பம் உண்டாகும். ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படா முடிப்பார்? இப்பயே 12:30 மணி ஆச்சு, இவர் எப்பத்தான் முடிப்பார்னு தெரியல அப்படிங்கிற மனமனில் ஏன் வருது? நித்திய பேரின்பம் இல்லை, வேற ஏதோ ஒரு இன்பம் இருக்கிறது. தேவனோடு இணைந்திருக்கிறவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பான். நேரம் போகிறதே தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த வசனத்தை நம்ம மறுபடியும் வாசித்து முடிக்க போகிறோம். அதுலேயே 8 வாசிங்களேன். 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஏன் இந்த தாவீது நித்திய பேரின்ப மகிழ்ச்சியிலையும் பரிபூர்ண ஆனந்தத்தையும் கண்டுபிடிச்சான் தெரியுமா? எப்பயும் கர்த்தரை முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்கிறான். வாசிங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் வலது பக்கமாய் என் வலது கையாய் இருக்கிறபடியா அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க. நான் அசைக்கப்படுவதில்லை. அசைக்கப்படுவதில்லை. அவ்வப்போது ஏன் அசைது, அவ்வப்போது ஏன் விழுக வருது, அவ்வப்போது ஏன் பிரச்சனை வந்து போராடி இருதயத்தை தாக்குது அப்படின்னா, நிக்க வேண்டியவரை நிப்பாட்ட வேண்டியவரை நிக்க வேண்டிய இடத்துல நான் என்ன செய்யல? கர்த்தரை எனக்கு முன்பதாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எப்பொழுதும் எனக்கு முன்பதாக, the any time அவரை வைத்திருக்கிறபடினால், அவர் என் வலது பாரிசத்திலேயே இருக்கிறபடினால், என் முக்கியத்துவமாய் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்க. இதான் ரகசியம். எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஸ்டாண்டர்டா நீங்க போறீங்க, எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படியே ஸ்டேபிளா எப்படி அப்படியே போறீங்க, கர்த்தர் உங்களோட எப்பயும் பேசுறாரு, எப்படி நீங்க ஜெபம் பண்ணா நீங்க பதில் கிடைக்குதே, நீங்க வந்து ஆராதனை நடத்தினா பிரசன்னம் வருதே அப்படின்னு நீங்க யாரை பார்த்து கேட்டாலும் கர்த்தருக்கு முன்பதாக அவன் நிற்கிறான், கர்த்தரை முன்னாடி நிப்பாட்டி இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. யாரா இருந்தாலும் சரி, தேவனோடு இல்லாதவன் தேவ பிரசன்னத்தை கொண்டு வரவே முடியாது. நீ என்ன அழகா பாடினாலும், எஸ்பிபியை விட அழகா பாட போறாங்க, டிஎம்எஸ் விட அழகான குரல் வந்துட போது, நமக்கெல்லாம் எருமை குரல் நமக்கெல்லாம். ஆனா அந்த எருமை குரலை அருமையா நினைச்சு அந்த ஆண்டவர் வந்து பிரசன்னம் ஆகிறாரே. ஆண்டவர் ரசிக்கிறவர் அல்ல, உள்ளத்தை ருசிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உன்னுடைய அழகை பார்க்கிறவர் அல்ல, உன்கிட்ட இருக்கிற திறமையை பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தை பார்க்கிறாரு. அவர் மேல இருக்கிற தாகத்தை பார்க்கிறாரு. அல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா ஜீசஸ்.
அப்படியே எல்லா இடமே நின்று நான் நிற்க வேண்டிய இடம் உங்க சமூகம்ப்பா. நான் நிற்க வேண்டியது உமக்கு முன்பதாக அப்பா. நான் நிற்க வேண்டிய இடம், உம்மை நிறுத்த வேண்டிய இடம் எனக்கு முன்பதாக. நான் எதையோ நிறுத்தினால நான் அசைக்கப்பட்டு கொண்டு, நான் அல்லாடி கொண்டு தள்ளாடி கொண்டு என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேன். நான் இப்போ ஒரு முடிவெடுக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நிறுத்த போகிறேன். நான் அவருக்கு முன்பதாக நிற்க போகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்பொழுது உம் சந்நிதியில் வந்து நிற்பே, தாகமாயிருக்கிறே. எப்பொழுது உம் சந்நிதியில் வந்து நிற்பே, தாகமாயிருக்கிறே, அதிகமாய் துதிக்கிறே. இந்த ஏக்கம் உள்ள வரட்டும். எப்பொழுது நான் என் தேவ சமூகத்துக்கு போவேன்? எப்பொழுது நான் என் தேவ சமூகத்தில் தேவ சந்நிதியில காணப்படுவேன்? அதிகமாய் துதிப்பேன். ஆர்வமாய் நான் தேவ சமூகத்துக்கு போகணுமே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை என் மேல வச்சிருங்கப்பா. எனக்கு சமயம் கிடைக்கிற பொழுதெல்லாம் உங்க முகத்துக்கு முன்பதாக வந்து நிற்க கூடிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. எப்போதும் உம்மை பார்க்கணும், எப்போதும் உம்மை முன்னாடி வச்சு ரசிக்கணும். சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க சகோதரியே, சொல்லுங்க வாலிப பிள்ளைகளே. ஆண்டவரே, நான் எப்போதும் உம்மோடுதா, உங்க வலக்கரம் என்னோடுதா, எப்போதும் நான் உம்மோடு இருக்கணும். சொல்ல மாட்டேங்களே. நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஆசை இல்லை. உன் வாழ்க்கை தேவனுக்கு உகந்ததா மாறணும். நீ தேவனுக்கு முன்பதாக நிற்க தகுதி உள்ளவனா மாறணும். மனுஷ குமாரன் வெளிப்படும் போது அல்லது அவரிடத்தில் நாம் போகும்போது அவருக்கு முன்பதாக நிற்க நாம் பாத்திரவான்களாய் மாற வேண்டுமானா எப்பொழுதும் அவருக்கு முன்பதாக. ஹல்லேலூயா. காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுங்களேன். எப்பொழுதும் அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆனந்தமே, பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே, பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே, பேரின்பமே, ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர், நல்லவர், காண்பவர், காப்பவர் கர்த்தரை நான் காலத்திலும். நல்ல சந்தோஷம், நடனத்தோடு, மகிழ்ச்சியோடு அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். என் நாவில் ஒலித்திடுமே. ஆண்டவர் நம்முடைய துதியில் பிரியப்படுகிறவர். அவருக்கு முன்னாடி நின்று நீங்க அவரை புகழ்ந்தீங்கன்னா அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அப்பா, உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லி அவரை நீங்க உயர்த்த 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 நீங்க ஒசந்துகிட்டே இருப்பீங்க, நீங்க ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. நீங்க அசைக்கப்பட முடியாத ஒரு பர்வதம் போல. ஓ ரஹலமா ஷகரபலரதியத்துரபலபா. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களோ ஓ என்றென்றைக்கும் ஓ அசைக்கப்படாத சீயோன் பர்வதம் போல உறுதியாயிருப்பார்கள். கர்த்தரை உனக்கு முன்பதாக வச்சு பாரு, கர்த்தருக்கு முன்பதாக நின்று பாரு. உன் வாழ்க்கை அசைக்கப்படாது. பிசாசு உன்னை குறித்து நடுங்குவான். ஓ, அவனுக்கு நீ ஒரு அச்சுறுத்தல மாறுவ. இப்ப உனக்கு அவன் அச்சுறுத்துறான், இப்ப ஒன்னு அவன் அச்சுறுத்துறான். நீ தேவனுக்கு முன்பதாக நின்று மரண பரியந்தம் உண்மையா இரு. அவனுக்கு அதுதான் அச்சுறுத்தலு, அதுதான் அச்சுறுத்தலு. ஓ, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை நீங்க ஒரு ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே போர் படை தலைவனை போல நீங்க பாக்குறீங்க. ஒவ்வொருவரும் சத்துருவுக்கு விரோதமா பலப்படணும்னு விரும்புறீங்க. சத்துரு எங்களை அவ்வப்போது ஆட்டி பார்க்கறான், அசைச்சு பார்க்கறான், புடுங்கி பார்க்கறான், வந்து மோதி பார்க்கறான். ஆனாலும் நாங்க உங்களோட இருக்கும்போது, நாங்க உங்களோடு இருக்கும்போது, நாங்க உங்களுக்கு முன்னதாக நிற்கும் போது அவனுக்கு விரோதமா எங்களை நிற்க பண்ணி அவனை எங்க பாதங்களுக்கு கீழே நீங்க மடங்கடிக்க போதுமான பலனை நீங்க தருகிறதற்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாராக. ஹல்லேலூயா. உங்க காலுக்கு கீழே தான் பிசாசு வரப்போறான். நீ நிக்க வேண்டிய இடத்துல நின்னா அவன் வர வேண்டியது உன் காலுக்கு கீழே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க? நான் தேவ சமூகத்துல, நான் தேவ சமூகத்துல நான் தேவனோடு தனித்திருப்பேன். மனிதர்களோடு உறவாடுவதை விட, மனிதர்களோடு நான் அதிகமாய் நேரம் செலவழிப்பதை விட என் கர்த்தரோடு செலவழிக்க எனக்கு அவர் உதவி செய்வார். நானும் அதற்கு முயற்சி செய்வேன்னு சொல்றவங்க நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஷந்தல ரபல பியத்த ரபலபா ரிபரப ஹரதன மரதர பபதர மதர பபுரி யகல ரதர மஷபபபபரபலபரபலபா. அன்பு தகப்பனே, எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ண விரும்புகிற அன்பு தகப்பன், உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறதுனால் உங்கள் தலைகளை நிமிர்ந்து பார்த்து உயர்த்துங்கள். கூனி குறுகி நிற்காதிருங்கள். தேவ சமூகத்தில் போய் அறிக்கை செய்யுங்கள். அவர் பாவங்களை கழுவி உங்களை தம்முடைய உத்தமமான பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி உங்களை பாவமர சுத்திகரிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அவருக்கு முன்பதாக மரண பரியந்தமும் உண்மையாய் என் தேவனுக்காக நான் நிற்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இன்று எங்களோடு நீர் இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் வல்லமைக்காகவும் ஆலோசனைக்காகவும் நன்றி. தொடர்ந்து நடத்துங்க. வருகிற வியாழக்கிழமை ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் நற்செய்தி அநேகருக்கு நாங்கள் அறிவிக்க எல்லாரும் பிளான் பண்ணியிருக்கிற அந்த மக்களெல்லாம் கடந்து வர தடைகள் எல்லாம் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் நிறைவாய் ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும்.
அன்பு ரட்சகர் இயேசுவின் மூலம் தாழ்த்தி ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you.